ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய த நைட் த காஸ்ட் காட் இன் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் இப்போ நம்ம வந்து கதையாக ஈஸியாக வந்து பார்க்க போகிறோம். இது சமச்சீர் புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 2ல் வந்து இருக்குது. இது ஒரு பேய் கதை அப்படிங்கிறதுனால 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்க்காதீங்க. முதல்ல அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆத்தர் வந்து நைட்டு ஒரு 1:15 மணிக்கு வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு வந்து கேட்கு, யாரோ ஓடுத மாதிரி. அவங்க வீட்டில் வந்து டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிளை சுற்றி யாரோ வந்து ஓடுதாங்க. அவர் பயத்தில் வேகமாக குளிச்சுக்கிட்டு இருந்தவர் டவலோட வெளியே வராரு. ஸோ வெளியே வந்து பார்த்தாரு அப்படின்னா வந்து யாருமே இல்லை, சவுண்டு மட்டும் வந்து கேட்கு. ஸோ அவர் வந்து இப்போ யாருமே இல்லையே, என்ன சவுண்டு கேட்கு, பேயாக இருக்குமா அப்படி மாதிரி பயத்தில் வந்து இருக்கார். அவர் உடனே வந்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் தம்பிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து மாடியில் ஒரு ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூமில் தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவர் போய் தம்பியை வந்து கூப்பிடுதாரு, இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க தம்பியை வந்து பார்க்காங்க, அதே சவுண்டு கேட்கு. ஆனால் ஆள் யாருமே வந்து இல்லை. ஸோ இப்போ தம்பியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயத்தில் வந்து இருக்கார். 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்து இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மேலே மாடியில் வந்து நிற்காங்க. அந்த மாடி ஸ்டெப்ஸில் நின்று கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டைனிங் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருட்டாக இருக்குது, சவுண்டு மட்டும் கேட்கு, யாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ணுக்கு வந்து தெரில. இப்போ வந்து அவங்க வேகமாக பயத்தில் பார்த்தோம் அப்படின்னா தம்பி வந்து அவர் ரூம்குள்ளேயே போயிட்டார். போய் வந்து கதை வந்து அடைச்சிட்டாரு. இவர் ஆத்தரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதவு, அதை பார்த்தோம் அப்படின்னா வேகமாக வந்து அடைச்சிடுறாரு, பேய் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த சவுண்டு கேட்டு அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதே சவுண்டு கேட்கு, ஆள் மட்டும் தெரில. ஸோ அவங்க அம்மா என்ன நினைக்காங்க அப்படின்னா பேய்ன்னு நினைக்கல, திருடன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து நினைக்காங்க. இப்போ ஆத்தரும் அவரோட தம்பியும் பார்த்தோம் அப்படின்னா பேயை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒருவேளை திருடனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு போய் வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து கீழே இருக்குது. இப்போ கீழே போனோம் அப்படின்னா வந்து அவங்க அம்மாவுக்கு திருடன் நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆத்தருக்கும் அவங்க தம்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேய் அடிச்சிடும் அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். ஸோ அப்போ கீழே போய் ஃபோன் பண்ண மாட்டாங்க, அப்படி தானே பயத்தில் மேலேயே வந்து இருக்காங்க. எப்படி ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாடியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பக்கத்து வீடு வந்து தெரியும். ஸோ வந்து பெட்ரூம் ஓப்பன் பண்ணுதாங்க, மாடி பெட்ரூமை. ஸோ மாடி பெட்ரூமில் ஜன்னலை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா பக்கத்து வீடு வந்து தெரியுது. ஸோ இவங்களோட ஷூவை எடுத்து அந்த பக்கத்து வீடு ஜன்னலில் வந்து அடிக்காங்க. ஜன்னலை உடச்சிட்டு ஷூ உள்ளே போயிடுது. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்க்காங்க. அவங்கள்ட்ட வந்து திருடன் அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க திருடன்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்கு தான் திருடன் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயப்படுதாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருடன் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற இவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, செடன் காரில், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் பைக்கில், பெட்ரோல் காரில், அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. கூட ஒரு சில பத்திரிகையாளர்கள், ரிப்போர்ட்டரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து கதை வந்து தட்டுதாங்க. ஸோ இப்போ வந்து கீழே பேய் இருக்குது அப்படிங்கிறனால இவங்க வந்து மேலே மாடியில் நிற்காங்க. போய் வந்து கதை வந்து திறக்கலை. ஸோ இப்போ ஆத்தரும் பார்த்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு அப்படி வந்திருக்காரு, டவலோடு வந்து இருக்கார். ஸோ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து டவல் வேறு கட்டிக்கிட்டு இருக்க, நீ வந்து போகாத அப்படிங்காங்க. ஸோ வந்து போலீஸ்காரன் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, டக் டக் டக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திறக்கலை அப்படின்னோடனே டக்குன்னு கையை வச்சு தள்ளி உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் களைச்சி போடுதாங்க, கபோர்டு, பீரோ, டேபிள் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் வந்து எங்கள் கண்ணுக்கு யாரும் தெரில அப்படிங்கிற மாதிரி. இப்போ டக்குன்னு மறுபடியும் வந்து சவுண்டு கேட்கு எல்லாருக்குமே. எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே அவங்க தாத்தா வந்து படுத்துருக்காரு. அவர் வந்து திரும்பி படுக்காரு. ஸோ திரும்பி படுக்கிற சவுண்டு வந்து கேட்கு. உடனே வந்து ஒரு 4-5 போலீஸ்காரங்க அந்த தாத்தாவை நோக்கி வந்து போகிறாங்க. அந்த தாத்தா வந்து இவங்கள பார்க்காரு. ஸோ பார்த்துட்டு என்ன நினைக்காரு அப்படின்னா, இந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து நடக்கும் போது 2 குரூப்பாக வந்து இருப்பாங்க. ஒரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மேடே, இன்னொரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோன்வால் ஜாக்சன் அவரோட குரூப்பு. இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனோட குரூப்புக்கு பயந்து போய் ஜென்ரல் மேடேயோட ஆட்கள் வந்து தப்பிச்சு இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற அதை தப்பாக வந்து நினச்சிக்கிட்டாரு. ஸோ இந்த போலீஸ்காரங்களை வந்து ஜென்ரல் மேடேயோட ஆட்கள் வந்து அந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு பயந்து போய் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த தாத்தா வந்து இவங்களை தப்பாக அந்த சிவில் வாரில் உள்ள ஆள்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திட்டுதாரு, போங்கடா கோழை நாய்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சு வந்து திட்டுதாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரில் ஒருத்தரோட மண்டையை பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிச்சிட்டாரு தாத்தா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு போலீஸ்காரரோட கன்னை வந்து எடுத்துட்டாரு. கன்னை எடுத்துகிட்டு மேலே உத்தரத்தை, ஸோ வந்து மேலே வீட்டுக்கு மேலே டாப் வந்து சுடுதாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சுடுதாரு. அப்போ வந்து இன்னொரு போலீஸ்காரரோட ஷோல்டரில், ஸோ தோளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டுட்டு.
இப்போ ஆத்தர் வந்து அவங்க தாத்தாவை பிடிச்சி வச்சு பூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து ரிப்போர்ட்டர் வந்து கேட்காங்க, இங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து ஆத்தர் சொல்கிறாரு, இங்கே வந்து ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆத்தர் வந்து அவரை வித்தியாசமாக வந்து பார்க்காரு. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத புதிர் மாதிரி வித்தியாசமாக வந்து பார்க்காரு. ஸோ அந்த போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து தாத்தா கிட்ட போய் கன்னை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற வந்து போகிறாங்க. உடனே ஆத்தர் சொல்கிறாரு, நானே உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் கன்னை வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எல்லாம் தூங்கி எந்திரிச்சாச்சு. மறுநாள் காலையில் ஆயிட்டு. ஸோ வந்து தாத்தாக்கு எல்லாமே மறந்துருக்கும். அவர் வந்து தூக்கத்தில் ஏதோ பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நினச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ வந்து தாத்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரோட 3வது கப் காஃபி வந்து குடிக்காரு. குடிக்கும்போது சொல்கிறாரு, நைட் யாராவது எனக்கு தூக்கத்தில் வந்து தண்ணி வச்சிங்களா? எனக்கு வந்து தண்ணியே இல்லாமல் நான் தான் வந்து டைனிங் டேபிளில் போய் தண்ணியை தேடி சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வந்து எல்லாருக்குமே புரிய வருது. நைட்டில் வந்து யார் கீழே சுற்றிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தாத்தா தான். தாத்தா தான் தண்ணிக்காக பார்த்தோம் அப்படின்னா டைனிங் டேபிளில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆத்தரும் தம்பியும் பேயின்னு நினச்சிருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து திருடுன்னு நினச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையோட சுருக்கம். ஸோ சிம்பிளாக இதான் வந்து கதை. இப்போ நம்ம வந்து இதே கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லா சம்பவத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த கதையில் என்னென்ன கேரக்டர்லாம் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆத்தர் வந்து வராரு. அதுக்கப்புறம் ஆத்தரோட ஒரு பிரதர், அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெர்மான். நம்ம வந்து பார்த்தோமா? ஸோ இப்போ வந்து ஆத்தர் கூட இருந்தார். அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெர்மான் அப்படிங்கிறவர். ஆத்தருக்கு இன்னொரு பேர் வந்து உண்டு. அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராய். அதுக்கப்புறம் ஆத்தரோட ஃபாதர், ஆத்தரோட மதர், ஆத்தரோட கிராண்ட் ஃபாதர். ஸோ வந்து ஃபாதர் வந்து இங்கே வந்து வரமாட்டார். ஆனால் வந்து ஃபாதரை பற்றி வந்து பேசுவாங்க. ஸோ யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் வருவார், ஹெர்மான் வருவார். ஸோ ஆத்தர், ஹெர்மான், அதுக்கப்புறம் ஆத்தரோட மதர், கிராண்ட் ஃபாதர். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் ஷூவை கொண்டு எரிஞ்சாங்களா, அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் அப்படிங்கிறவங்க நெய்பர். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரில் ஒரு மெயினாக ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஜோ அப்படிங்கிறவர். இவங்க அந்த கதையில் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாதரை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராய் அப்படிங்கிற பிரதரை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம பார்த்த கதையை தான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். த நைட் கோஸ்ட் காட் இன். நைட்டில் வந்து ஒரு பேயை பார்த்தாங்களா, பேய் நினச்சி அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதான் அந்த கதை. ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து என்னைக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 17, 1915 பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்கு. அவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நைட்டு அந்த தாத்தா ஏற்படுத்தின ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தினால பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியில் காமெடியாக போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிட்டு. ஸோ வந்து ஆத்தர் வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார், நம்ம வந்து ஒழுங்காக வந்து இதை பார்க்காம விட்டுருக்கலாம், போய் படுத்து தூங்கியிருக்கலாம். நம்ம என்ன சவுண்டுன்னு தேவையில்லாமல் பார்த்து போலீஸ்காரங்க வந்து அதுக்கப்புறம் துப்பாக்கி சுட்டு இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் வந்து அதுக்கப்புறம் யோசிக்கார். இந்த சம்பவம் வந்து காலையில் 1:15 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்கு. ஸோ அந்த 1:15க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆத்தர் வந்து பாத் டப்பில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து டவல் மட்டும் வந்து கட்டியிருக்காரு. ஸோ டவல் மட்டும் கட்டியிருக்காரு. ஒரு சவுண்டு வந்து கேட்கு. வேகமாக வந்து பார்க்காரு. வந்து பார்த்தாரு அப்படின்னா வந்து யாருமே வந்து கண்ணுக்கு தெரில. ஸோ அந்த டைனிங் டேபிளை சுற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா யாரோ நடந்து போகிற மாதிரி வந்து அவருக்கு சவுண்டு மட்டும் வந்து கேட்கு. ஸோ என்னடா சவுண்டு அப்படிங்கிற வந்து அவர் பார்த்துக்கிட்டே வந்து இருக்கார். ஸோ அங்கேயே வந்து நிற்காரு. இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாடியில் அவங்க அம்மா ஒரு ரூமில் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பிரதர் ஹெர்மன் அப்படிங்கிறவர், அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு ரூமில் வந்து தூங்குறாரு. அதே மாதிரி அவங்க தாத்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வால்நட் கட்டில், அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தூங்குறாரு. ஸோ அந்த கட்டிலை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் எப்பவும் ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு மேலே அந்த கட்டில் வந்து விழுந்திருக்கான். ஸோ அந்த கட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாத்தாவும் தூங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஆத்தர் போய் அவரோட பிரதர் ஹெர்மனை கூப்பிட்டு வராரு. ஏதோ சவுண்டு கேட்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து மாடியில் அந்த படிக்கட்டில் மேலே மாடியில் நின்று கீழே வந்து டைனிங் டேபிள் வந்து பார்க்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருட்டாக வந்து இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது. அந்த வெளிச்சம் வந்து இப்போ வெசல், பிளேட்டு, கிளாஸ் அதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மின்னுமா, அந்த மாதிரி ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு எதுவுமே வந்து தெரியலை, இருட்டாக வந்து இருக்குது. ஆனால் சவுண்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பேருக்குமே வந்து கேட்கு. ஸோ 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே பேயின்னு பயத்திலே வந்து நிற்காங்க. அப்படி நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து டக்குன்னு அவங்க தம்பி வந்து உள்ளே போய் ஹெர்மன் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து கதவை வந்து பூட்டிடுறாரு. ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடிக்கு வந்து ஒரு சின்ன கதவு இருக்குது, அதை வேகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அடைக்காரு. இந்த சவுண்டு அவங்க அம்மா கேட்கு. அவங்க அம்மா வந்து வெளியே வந்து பார்க்காங்க என்ன சவுண்டு கேட்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க சவுண்டு கேட்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா வந்து திருடன் தான் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஹெர்மன் வந்து அவங்க அம்மா கூட வந்து நிற்கான்.
ஸோ வந்து கீழே போய் எடுத்து ஃபோன் பேசலாம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கீழே போகிறதுக்கு வந்து பயமாக வந்து இருக்குது. உடனே வந்து அவங்க பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் விண்டோ வந்து திறக்காங்க, ஜன்னல் கதவை வந்து திறக்காங்க. ஸோ ஜன்னல்லேருந்து பக்கத்து வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஷூவை தூக்கி வந்து எறிதாங்க. ஸோ அவங்க ஜன்னலை உடச்சிட்டு அந்த ஷூ போய் அங்கே வந்து விழுது. விழுந்த உடனே அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து போர்டுவெல் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போர்டுவெல், அதாவது போர்டுவெல்லும் அவங்க ஒய்ஃபும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சவுண்டு கேட்டு வந்து பார்க்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து போர்டுவெல் வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு சில தப்பான விஷயத்துக்கு வந்து போயிருக்காரு. அதனால் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சவுண்டு கேட்டவுடனே 2 பேருமே டக்குன்னு வந்து பார்க்காங்க. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரரான போர்டுவெல்லோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசாமல் அந்த வீட்டை நம்ம வந்து விற்றுட்டு பியோரியாவுக்கு வந்து பெயர்லாம் அப்படிங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த வீட்டில் ஆத்தர் அவங்க அம்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வீட்டில் திருட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணோன்னா போலீஸ் வந்து வராங்க. போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்டு செடான் காரில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஆன் மோட்டார் சைக்கிள் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோட்டார் சைக்கிளில், அதுக்கப்புறம் அந்த பேட்ரோல் வண்டி பேட்ரோல் வேகன் அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 8 பேர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வராங்க. இப்போ போலீஸ் வந்ததும் ஆத்தரோட வீட்டு கதை வந்து தட்டுறாங்க. ஆத்தர் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்தார் அப்படின்னா துண்டு மட்டும் கட்டியிருக்காரு. அவங்க அம்மா வந்து நீ போகாத அப்படிங்காங்க. ஸோ போலீஸ் வந்து கொஞ்ச நேரம் கதவை தட்டிட்டு அதுக்கப்புறம் கதவை உடச்சிட்டு வந்து உள்ளே வந்துடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்க கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து பார்க்காங்க. எல்லாத்தையும் கலைச்சி போடுதாங்க. ஃப்ளோரு, அதுக்கப்புறம் வாலு, கிளாசெட்டு, சூட்கேஸு, ஷெல்ஃபு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சி போடுதாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து கிடைக்கல. ஒரு ஓல்டு சித்தார் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து என்ன அப்படி மாதிரி கேட்காங்க. இது வந்து ஒரு ஓல்டு சித்தாரு. இது வந்து என்னோட பிரதர் ராய் அப்படிங்கிறவர். ஸோ ஆத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பிரதர் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வீட்டில் இருக்க ஒரு பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெர்மன், இன்னொரு பிரதர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராய். அந்த ராய் அப்படிங்கிற பிரதர் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணார். ஸோ அதுக்கு தான் பார்த்தோம்னா சித்தார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இன்னும் வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு கீனி பிக் வந்து இருந்துச்சு, அது வந்து சித்தார் மேலே தான் எப்போதுமே தூங்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதை சொல்லி முடிச்சுட்டு யோசிக்காரு, நம்ம ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் சித்தாரை தூக்கி செல்ஃப்லேயே வந்து வச்சுட்டாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. ஸோ அந்த சவுண்டு என்ன அப்படிமா இருந்து பார்க்காங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட தாத்தா கிராண்ட் ஃபாதர். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா திரும்பி வந்து படுக்கார், டேன் பண்ணி வந்து படுக்கார். உடனே வந்து அந்த ஜோ அப்படிங்கிற போலீஸ்காரர், ஸோ அந்த போலீஸ்காரில் முக்கியமானவர் ஜோ அப்படிங்கிறவர், அவர் பார்க்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 போலீஸ்காரங்க அந்த தாத்தாவை நோக்கி வந்து போகிறாங்க. அந்த தாத்தா வந்து என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெரிக்கன் சிவில் வாரில் 2 குரூப்பாக வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மேடே, ஸோ அவங்களோட ஆட்கள். இன்னொரு குரூப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டோன்வால் ஜாக்சன். ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்டோன்வால் ஜாக்சன் இவருக்கு பயந்து போய் ஜென்ரல் மேடேயோட ஆட்கள் தான் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்காரு தாத்தா. அந்த தாத்தா வந்து அந்த போலீஸ்காரங்க பார்த்து திட்டுறாரு, போங்கடா கோழைங்களா நாய்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க யாருன்னு தெரியாமல் தப்பாக புரிஞ்சுட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சித்தார் அப்படின்னு ஒரு கருவி சொன்னோமா, அந்த கருவியை எடுத்து ஒரு போலீஸ்காரோட மண்டையிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவங்களோட கன் எடுப்பார். ஸோ கன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு போலீஸ் வந்து ஷூட் பண்ணிடுவார். ஸோ ஷூட் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட ஷோல்டரில் வந்து அடிபட்டுருது. இப்போ அந்த தாத்தா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரூமில் வச்சு வந்து அடைச்சாச்சு. உடனே அந்த போலீஸ்காரங்கிட்ட தான் அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தப்பிச்சு வந்தவங்கன்னு சொல்லி அவர் தப்பாக நினச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. உடனே போலீஸ்காரங்க ரிப்ளை பண்ணுறாங்க, அது நாங்கள் இல்லை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து அந்த ஆத்தர் சொல்கிறாரு, அதாவது இங்கே அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ரிப்போர்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு புதிராக வந்து பார்க்காங்க. இப்போ வந்து நம்ம காயின் மிஷினில் வந்து காயினை போட்டுட்டு ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குமா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் இப்போ வந்து வெயிட் பார்க்குற மிஷினில் வந்து நம்ம ஒரு காயின் போட்டோம் அப்படின்னா வெயிட் வரும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று உங்களை பற்றின ஒரு விஷயம், உங்களோட லக்கு குட் லக் இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஆனால் இப்போ நம்ம அந்த காயினை போட்டுட்டு எதுவுமே வரல அப்படின்னா நம்ம மூஞ்சி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறும். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டரோட மூஞ்சியும் மாறுச்சு அப்படிங்காங்க, இந்த வீட்டில் வந்து பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லும் போது. அடுத்து இங்கே வந்து எதுவுமே இல்லை கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க நினைக்கும் போது அந்த தாத்தா கிட்ட போய் கன்னை வாங்கலாம்னு நினைக்காங்க. ஆத்தர் சொல்கிறாரு, நானே கன்னை வாங்கி நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருதேன் அப்படிங்கிறாரு. உடனே போலீஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க.
இந்த கதையில் ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இல்லை. ஸோ வந்து அவங்க அம்மா வந்து கேட்காங்க, போலீஸ்காரங்க கிளம்பி போகும்போது ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்கு. உடனே அவங்க அம்மா வந்து அந்த போலீஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்காங்க. ஸோ வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து சுட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஆத்தரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்ளை பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியா, ஹி வாஸ் அ சச் நைஸ் லுக்கிங் மேன், அதாவது அவர் வந்து நல்ல நைஸ் லுக்கிங் யங் மேனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த நாள் காலையில் எல்லாம் தூங்கி எந்திக்காங்க. அந்த தாத்தா பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஜோக் அடித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக ஜோக் சொல்லி பிரேக்காக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்து 3 காஃபிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா குடிச்சிட்டாரு. ஓவர் 3rd கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு அவர் பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாரு, நைட்டு யாருக்கா ஒரு எண்ணம் இருக்கா, நான் தூங்குறேனே, என்கிட்ட வந்து தண்ணி வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தண்ணி வைக்காதனால நான் தான் போய் தண்ணி வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா புரியுது. அப்போ தாத்தா தான் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு, நம்ம தான் திருடன் பேய் அப்படிங்கிற தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த பேய் கதை வந்து முடிஞ்சிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆத்தரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் வந்து ஜேம்ஸ் குரோவர் தர்பர். அவரோட காலம் 1894 பிறந்து 1961 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அமெரிக்கன். அவர் இது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு ஆத்தர், ஹியூமரிஸ்ட், நல்ல காமெடியாக எழுதக்கூடியவர், ஜேர்னலிஸ்ட்டு, ப்ளே ரைட்டர், இந்த மாதிரி வந்து நிறைய ரோல் வந்து அவர் சொல்கிறாங்க. ஓகே, இவர் வந்து நிறைய கார்ட்டூன், ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்று பார்த்தோம் அப்படின்னா த கேட் பேட் சீட் அப்படிங்கிறது. த கேட் பேட் சீட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கியமான மேக்சின், நியூயார்க் மேக்சினில் ஒரு முக்கியமான மேக்சின் இவரோடது. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா புது சிலபஸ் பேஸ் பண்ண எல்லா போயம் ப்ரோஸும் போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.